உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐஸ்வர்யா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்க. இந்த பொய்யை நீ ரொம்ப நாள் காப்பாற்ற முடியாது. அது எனக்கும் தெரியும் டாக்டர். நான் நேரம் பார்த்து அத்தை அருண் கிட்ட சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். எப்போவோ நீ சொல்ல போறத நான் இப்பவே சொல்லி உனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்றேன். இப்பவே வேண்டாம் டாக்டர். நான் சொல்றத கேளுங்க டாக்டர். இல்லைன்னா அறுத்துட்டு செத்துருவேன். நீ முதல்ல கத்திய கீழே வை. கீழே வை ஃபர்ஸ்ட். அப்புறமா பேசுறேன்பா. வா அருண். வாப்பா. என்ன தக்ஷாயினி, என் மருமகளை நல்லா செக்அப் பண்ணிட்டியா? பேபி எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆண்டி, உங்ககிட்ட கேட்கக்கூடாதா? இருந்தாலும் ஒரு ஆசையில் கேட்குறேன். பேபி க்ரோத் எப்படி இருக்கு? ஐஸ்வர்யா, நீ ஏன் நின்றுட்டு இருக்க? உட்காரு. நீ சொல்லு தாக்ஷாயினி. ஐஸ்வர்யா வயத்தில் வளர குழந்தை ஆரோக்கியமாக இருக்குல்ல? டெலிவரி டேட் எப்போ? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. ஓ, கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு உண்டாயிருக்கா. அதான் உன்கிட்ட செக்அப் பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். ஆண்டி, எனக்கு ஒரு ஆசை. என்ன அருண், சொல்லு. ரெகுலர் செக்அப்லாம் நாங்கள் இப்போ பார்க்குற இடத்துல பார்த்துக்குறோம். ஆனால் டெலிவரி மட்டும் நீங்கள் தான் ஆண்டி பார்க்கணும். ஆமாம் தாக்ஷாயினி, அருண் என்கிட்ட அதை வெளியிலேயே சொன்னான். டெலிவரி டேட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நானே வந்து பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில இருங்க. இன்னும் கொஞ்சம் செக்கப் இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் அனுப்பி வைக்கிறேன். வாப்பா. தேங்க்ஸ் டாக்டர். இது வரைக்கும் என் டாக்டர் தொழில நான் பொய்யே சொன்னது கிடையாது. இப்ப நீ கத்திய காட்டி மிரட்டி என்ன பொய் சொல்ல வச்சுட்ட. சாரி டாக்டர், எனக்கு வேற வழி தெரியல. கூடிய சீக்கிரம் நீ உண்மையை சொல்லிடு, இல்ல நான் சொல்லிடுவேன். கவலைப்படாதீங்க டாக்டர், நானே சொல்லிடுறேன். வரட்டுமா? ஓகே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.